ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ இதை பற்றினா நம்ம வந்து எல்லாத்துக்கும் வேர் டு ஸ்டடி போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் போடாத ஒரே டாபிக் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு வந்து எங்கே படிக்கலாம், எக்ஸ்ட்ரா என்னென்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சிலபஸ் வைஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட சிலபஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து செப்பரேட் யூனிட்டாக இருக்காது. யூனிட் 5 இந்தியன் எக்கனாமியில் அது ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் வந்து இது இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். நான் ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எந்தெந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு வேணால் சொல்கிறேன். இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல ஒரு லெசன் இருக்கும், வால்யூம் 2ல ஒரு லெசன் இருக்கும். வால்யூம் 1 வந்து இந்தியா பேஸ் பண்ணதா இருக்கும், வால்யூம் 2 வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணதா இருக்கும். ரெண்டுமே படிச்சுக்கிறது நல்லது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் எந்த பீரியட்லேருந்து எடுத்துக்கலாம்னா எம்ஜிஆர் பீரியட்லேருந்து எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் கலைஞர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை, முக்கியமானது அந்த அண்ணா காலத்துல இருந்தே நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து டிஎம்கே இல்லையா, அதனால நம்ம மோஸ்ட்லி அண்ணா டைம் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பேர்ட் டு ஏடிஎம்கே கொஸ்டின்ஸ், டிஎம்கே ஸ்கீம்ஸ் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து லேட்டஸ்ட் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து தமிழரசுன்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்கு, தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் வரும். நான் அதனால படிச்சதில்லை, ஆனால் அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதா சொல்கிறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேகசின்ஸ் வந்து எடுத்து படிச்சு பாருங்க. அந்த என்னென்ன ஸ்கீம்ஸ், எந்த அளவு அதோட இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கான். ரேஷனலை பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி. ரிசர்வேஷன் பாலிசி வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் வந்து இருக்கு. அதனால நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 14, 15 தான் தமிழ்நாடு பேஸ் பண்ணதா இருக்கும். அதனால அந்த 2 லெசனையுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க யூனிட் 9க்கு. அடுத்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் தமிழ்நாடு எக்கனாமினே ஒரு லெசன் இருக்கும், 11th லெசன் நினைக்கிறேன். அதனால நீங்கள் அது என்ன லெசன் பார்த்துட்டு கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமினே இருக்கும். அந்த லெசனை வந்து இந்த டாபிக் அந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, பெரியார் பேஸ் பண்ண மாதிரியும் கேட்குறாங்க, சோசியல் ஜஸ்டிஸோட லா படியும் கேட்குறாங்க. இப்போ குரூப் 2ல கூட ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், ஜான் ரால்ஸ் தியரி ஆஃப் ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படி சொல்லிலாம் வந்திருக்கும். அது எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி யூனிட் 13 சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் வந்து இருக்கு. ஓகே, அந்த கொஸ்டின் வந்து அங்கே இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சதுனால தான் என்னால் அந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. இந்த எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்லையும் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் மோஸ்ட்லி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது போக இப்போ வந்து எஜுகேஷன் ஸ்கீம்ஸ், ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. அதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வீடியோன்னு போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகுது, அதனால என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து வேர் டு ஸ்டடி வீடியோ, அடுத்து இன்னொரு வீடியோவில் இதோட பார்ட் 2ல வந்து என்னோட நோட்ஸ் வந்து காட்டுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு 10th வால்யூம் 2ல லெசன் 10th வால்யூம் 2ல வந்து ஜியாகிரபியில் இருக்க எல்லாமே படிச்சுக்கிட்டா இதுக்கு ரொம்ப பெட்டர். ஏன்னா தமிழ்நாடுன்னு இது பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. 10th வால்யூம் 2 ஜியாகிரபி வந்து எல்லாமே தமிழ்நாடு பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல் 5 லெசன்ஸ் ஃபார் ஜியாகிரபி. 5 லெசன்ஸ் இருக்காது, 6th லெசன் 7th லெசன். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து தான் கேட்பாங்க. அது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸை வச்சு தான் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது போக இப்போ முன்னாடி நடந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கூட நமக்கு கேட்கலாம். இப்போ வந்து மக்களை தேடி மருத்துவம் வந்து யுனெஸ்கோ டாஸ்க் ஃபோர்ஸால ஒரு அவார்டு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்ல பார்த்துருக்கோம். அது எல்லாமே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடோட கேட்டகரியில தான் வரும். இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ், மேஜர் சோர்ஸ் வந்து இ கவர்னன்ஸ் வெப்சைட். இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு வெப்சைட் காட்டும். அந்த வெப்சைட்ல ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கொஸ்டின்ல வந்து அதுல இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு டைம். இன்னொரு டைம் என்ன பண்ணாங்கன்னா PACSS அந்த மாதிரிலாம் வந்து சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த வார்த்தையோட வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அந்த வெப்சைட்ல அப்படியே முன்னாடி ஓப்பன் பண்ணாலே இருக்கு. இப்போ இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெப்சைட்டை படித்தேன். அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்தோடனே ஓகே இது வெப்சைட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குனு வந்து அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதனால தான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெப்சைட்லேயே நம்ம படிச்சுக்கிறது, டைரக்டா படிச்சுக்கிறது நல்லது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது நம்ம படிச்சுக்கிறது. நம்ம நோட்ஸ் எழுதி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வெப்சைட் போக தேவையில்லை, நம்ம நோட்ஸ் மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்கீம் இப்போ கவர்னன்ஸ் அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். அதனால வந்து நமக்கு டைம்லி இதெல்லாம் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் ரொம்ப நாள் ஆனாலும். இப்போ நான் வந்து படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சதும் இப்போ இருக்கதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள நீங்க படிக்கும்போது இது வந்து கவர் ஆயிடும். அடுத்து வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம தனியாக தான் எழுதி வச்சுக்கணும். நான் வந்து அடுத்த வீடியோவில் என்னோட யூனிட் 9 நோட்ஸ் வந்து இப்படி இருக்கும்னு காட்டுறேன். சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் வந்து நார்மலாக நான் சொல்ற மாதிரி தான். இப்போ இந்த சைல்டு மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து சோசியல் அந்த என்ன சோசியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் விமன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், விமனுக்கு உண்டான அநீதி, அதுக்கெல்லாம் என்னென்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தனியாக எழுதி வச்சுக்கணும். ஆக்சுவலாக யூனிட் 9 வந்து எல்லாமே வந்து ஸ்கேட்டர் ஆகி தான் இருக்கும். இது இந்த லெசன் வந்து படிச்சா அப்படியே மொத்தமாக கவர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி யூனிட் இது கிடையாது. எல்லாமே நம்ம தனித்தனியாக வெளியே போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும். அந்த சில லெசன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் லெசன் நீங்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9th எக்கனாமிக்ல டேர்ம் 1ல லெசன் 1 நான் படிச்சது வந்து டேர்மா இருக்க புக்கு தான். இப்போ வந்து ஒரே புக்கா இருக்கா என்னன்னு தெரியல. அதனால டேர்ம் 1ல லெசன் 1 வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து 10th வால்யூம் 1ல எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 1 அதுல வந்து ஜிடிபி யூனிட் 1 லெசன்ல வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹெட்டிங் இருக்கும். நீங்க லெசனை ஒரு 4 பேஜ் புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்துடும். அந்த ஹெட்டிங்கை மட்டும் படிச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் ஹெட்டிங்க்கு மட்டும் படிச்சிட்டாலே போதும். அடுத்து 11th எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 11 நான் சொன்னேன்ல யூனிட் 11ல தான் வந்து தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும்னா அது வந்து யூனிட் 11. அடுத்து வந்து நான் எல்லாமே சொன்னதுதான் இதுலயும் இருக்கு. 10th வால்யூம் 1ல யூனிட் 5 சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் 19th சென்ச்சுரி அதுல வந்து தனியா தமிழ்நாடுக்குன்னு கொடுத்துருக்காங்க, இந்தியாவோடதும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோடது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஐஎன்எம்க்கு படிக்க தான் போறோம், சேர்த்தே படிச்சுக்கலாம். அடுத்து வால்யூம் 2ல யூனிட் 10 சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு, இது முழுக்க தமிழ்நாடு பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான லெசன், எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துடும், ரொம்ப முக்கியமான லெசன். அடுத்து வந்து 9th டேர்ம் 3ல யூனிட் 1 எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து 10th வால்யூம் 1ல நான் சொன்னேன்ல ஜியோகிராஃபி, 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல இருக்க ஜியோகிராஃபி, வால்யூம் 2 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல இருக்க ஜியோகிராஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது படிச்சுக்கோங்க. ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடுக்கு அது படிச்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். அடுத்து வந்து நான் சொன்னதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அந்த 14 லெசன் 15 லெசன் படிச்சுக்கோங்க. அப்புறம் அதே தான் நான் சொன்னதே தான் இதுலயும் இருக்கு, தனியா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில சோசியல் ஜஸ்டிஸ்னு யூனிட் 13 இருக்கும், அது படிச்சுக்கோங்க. அடுத்து நான் சொல்லாதது ஒன்று இருக்கு, என்னன்னா 12th ஜியோகிராஃபில யூனிட் 5 இருக்கும். அந்த யூனிட் 5ல வந்து கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபின்னு இருக்கும். அந்த லெசன் பர்டிகுலர் லெசன்ல ஒரு 4 பேஜ் திருப்பினீங்கன்னா ட்ரைபல்ஸ் இன் தமிழ்நாடுன்னு இருக்கும். அந்த ஹெட்டிங் வந்து நீங்க படிச்சுக்கலாம். அதாவது பழங்குடியினர், தமிழ்நாட்டில் இருக்க பழங்குடியினரை பத்தி அந்த யார் இருக்காங்க, எத்தனை பழங்குடியினர் வந்து பிவிடிஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. பிவிடிஜிஸ்னா அவங்க வந்து இப்போ அழிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து தனியாக ஒரு கேட்டகரி வச்சு அவங்களுக்கு தனியாக வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் லைவ்லிஹுட்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதா பிவிடிஜி. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து டெய்லி இனிமேல் தான் நான் படிக்கவே போறேன். குரூப் 1 நான் இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல. நான் ஒரு டாபிக் வேணா ஒரு வீடியோவா போடுறேன். ஆனால் யாராவது பார்க்கணும், யாருமே பார்க்காம ஒரு வீடியோ வந்து நான் போடுறது எனக்கும் டைம் வேஸ்ட்டு, இது எடுக்கிறது ஒரு டைம் வேஸ்ட்டு, அது எடிட் பண்ணி போடுறது ஒரு டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் போடுவேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன். ஸ்ட்ரிக்ட் நோ. அடுத்து நான் நோட்ஸ் காட்டும் போது யூனிட் 9க்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் சோர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், நான் என்னென்ன எங்கெங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து காட்டிடுறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வந்து சொன்னாலும் நான் வீடியோவில் தெரியறேனான்னு தெரியல. ஸோ வந்து நெக்ஸ்ட் நோட்ஸ் காட்டுற வீடியோவில் சேர்த்து பார்த்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு இது எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.